கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இப்போ எசேக்கியேல் 17வது அதிகாரத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம யாரை பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து திராட்சை செடி அப்படின்னு பார்த்தா அவருடைய ரத்தத்தை குறித்து வந்து பார்த்தோம். சரியா? ஓசியா 2:21-22. ஓசியா 2:21-22. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்திற்கும் திராட்சரசத்திற்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். திரும்ப வாசிங்க. 2:21-22. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். இது ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் வந்து அந்த ரத்தம் வந்து என்னை கூப்பிடுதுன்னு சொல்லி சொல்லுவார்ல, அந்த வசனத்தை வாசிங்க. அதிகாரம் 10ஆம் வசனம். உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து சத்தத்துக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுன்னு பார்த்தோம். நம்ம வந்து நேற்று வந்து என்ன பார்த்தோம்? அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த இடத்துல வந்து ஆபேலின் ரத்தம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். ஆபேலின் ரத்தம் பூமியில் சிந்தப்படும் போது என்ன ஆகுது? அங்கே வந்து ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யுது? அது பேசுகிற ஒரு ரத்தம். ஆமாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து அந்த பலிபீடத்துக்கு கீழே இருந்து வந்து கேட்பாங்கள்ல, ரத்த சாட்சிகள் கூப்பிடுவாங்க இல்லையா? இந்த வசனம் தெரியுதா? எடுத்தீங்களா? ஒன்றும் இல்லை, பலிபீடத்தன்னைக்கு இருந்து எது வரைக்கும் ஆண்டவர் அவங்க இது நிறைவேறுகிற வரைக்கும் இருங்கன்னு சொல்லி சொல்வார்ல, வெளிப்படுத்தல வரும்.
வெளிப்படுத்த விசேஷம் 6:11 குறிச்சு. வெளிப்படுத்தல் 6:11. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் ஆனவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அங்கே ஆபேலின் ரத்தம் நோக்கி கூப்பிடுது சர்த்தம். இங்கே பார்த்திங்கன்னா இரத்த சாட்சிகளினுடைய ரத்தம் என்ன செய்யுது, அவரை நோக்கி கூப்பிடுது. சரியா? பிறகிய ரத்தம் வரைக்கும் ஒன்று சொல்லுவார் ஆண்டவர். பிறகிய ரத்தம் வரைக்கும் ஒரு வருஷம் சொல்லுவார்ல, வரமாட்டேங்குது. ஆமாம் வரும். அது எங்கேயே பார்த்து எங்கேயே ஞாபகம் வர மாட்டேன். வெளிப்படத்தில் வராது, புதிய ஏற்பாடு தான் வரும், எங்கேயே வராது. அதில் இது வர மாட்டேங்குது டைப்பு.
பரகியனர் 23:35. மத்தேயு மத்தேயு 23. 23:35. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்படியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரத்த சாட்சி. ஃபஸ்ட்டு வந்து ஆபேல் ரத்தம். இங்கே மத்தேயுல வந்து வெளிப்படுத்தின விஷயத்தை பார்க்கும்போது இல்லை ரத்த சாட்சியின் தொகை நிறைவேறணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆபேலின் ரத்தம் பேசுது, ஆண்டவரோட பேசுது. வெளிப்படத்தில் வந்து இன்னும் தொகை நிறைவேறல, ரத்த சாட்சியின் தொகை நிறைவேறல. அப்போ அதுவும் அவங்க கூப்பிட்றாங்களா, எப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு நியாயத்தீர்ப்பு செய்யணும் கூப்பிடுதா அந்த ரத்தம். இங்கே என்ன சொல்கிறாரு ஆண்டவர்னு சொல்கிறாரு, அந்த பரகியா தீர்க்கதரிசி வரைக்கும் என்ன செய்ய நீங்கள் கொலை செஞ்சீங்க, அந்த ரத்தத்தை அவங்க வந்து கூப்பிட்றாங்க. அந்த ரத்தம் வந்து என்ன செய்ய ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. அப்போ ரத்தமானது என்ன செய்ய பேசுகிற ஒரு தன்மை உடையது. வேதத்தின்படி பார்க்கும்போது சிந்தப்பட்ட ரத்தம் வந்து மனுஷ ரத்தமாக இருக்கும்போது அது என்ன செய்யுது, பேசுகிற தன்மை உடையதாக இருக்குது. இப்போ துன்மார்க்கருடைய ரத்தம் வந்து பேசுமா அப்படிங்கிறது நமக்கு வேதத்தில் அது இருக்கா? துன்மார்க்கருடைய ரத்தம் சிந்தப்படும் போது அவங்க கொலை செய்யும்போது துன்மார்க்க இப்போ சண்டை போடுறாங்க, ஏகப்பட்ட யுத்தத்தில் வந்து மடித்து போகிறாங்க இல்லையா, அந்த ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா நாய்கள் நக்கி தின்னும், அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வேறு என்ன ஏசு அப்படின்னா நீதிமானுடைய ரத்தம் சிந்தும் போது அந்த ரத்தம் என்ன செய்து பேசுது, ஆண்டவர் கூட வந்து பேசுகிற ஒரு ரத்தமாக இருக்குது. இதுதான் 23:25 பரகியா 35 23:35. அப்போ நமக்கு வந்து பரிசுத்தவான்களுடைய ரத்தம் வந்து பேசுகிற ஒரு ரத்தமாக வந்திருக்கு. வேதத்தின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது துன்மார்க்கருடைய ரத்தம் வந்து எங்கேயும் பேசுனதாக தெரியலை. பரிசுத்தவான்களுடைய ரத்தம் வந்து என்ன செய்யுது, பேசுகிற ஒரு ரத்தமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவரை பின்பற்றுறதுனால நம்ம பாவம் செய்ய மாட்டோம். சரி, அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் வந்து எப்படிப்பட்ட ரத்தம் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியலை. அதோட புதை பொருளாக பொதிஞ்சிருக்குது. நீங்கள் இப்போ இதில் எபிரேயர் வாசிங்களா, ஆட்டுக்கடாவின் ரத்தத்தினால ஒரு வசனம் வாசிங்களா, வாசிங்க எபிரேயரில். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசு ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உள்பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர
நம்பிக்கை உண்டாக்கும்படி பரிசுத்தமாக்கப்படுமானால். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த வசனம் கீழே நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இப்போ ஆபேலின் ரத்தம் பேசிட்டு அந்த பரகியானுடைய ரத்தம் வரைக்கும் என்ன செஞ்சு பேசப்பட்டுச்சு அப்படிங்கும்போது தீர்க்கதரிசிகளை கொலை செய்யும்போது தீர்க்கதரிசன ரத்தம் பேசிச்சு, வெளிப்படுத்த விசேஷம் போது தீர்க்கதரிசன ரத்தம் தான் பேசிச்சு, துன்மார்க்குடைய ரத்தம் வந்து பேசப்படுதான் நம்ம பண்ணலாம். அப்போ அந்த பரிசுத்தவானில் ரத்தம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயோட ஆடாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பரிசுத்தத்தோடு செய்து ஆடாகுது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குது, பேசுகிற ஒரு தன்மை உடையதாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எபிரேயர் 12:24 வாசிங்க. உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் வந்து சேரும். ஆமாம், அப்போது ஆபேலின் ரத்தம் பேசிச்சு, தீர்க்கதரிசியின் ரத்தம் பேசிச்சு. ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான ஒரு ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறது வந்து நமக்கு புதிய பொருளாக இருந்தால் ஒரு சில வசனங்கள் மூலம் இப்போ இந்த வசனத்துக்கு நம்ம என்ன பேசுகிறோம், அவருடைய ரத்தமானது எப்படிப்பட்டதாக இருக்குது, பேசுகிற, பரிந்து பேசுகிற, மன்னிப்பு கொடுக்கிற, அழிக்கிற ஒரு ரத்தமாக. மற்ற 23:25 இதுதான் மற்ற 23:35. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்படியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்படியை எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். ஆமாம், ஆலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் இடையில, தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவில் வந்து கொலை செய்த பரகியா அவனை வந்து பரகியா வந்து அந்த பலிபீடத்துக்கு இடையில வந்து கொலை பண்ணுறாங்க. அவன் ஒன்று தான் அங்கே சொல்கிறாங்க, ஆபேல் வந்து இவன் கொள்கிறான், அவன் பேர் என்ன காயின் கொள்கிறான். மற்ற தீர்க்கதரிசியில் வந்து இப்போ நாம் மிஷினரி பார்க்குறோம், அப்புறம் 1ஆம் நூற்றாண்டில் ஏகப்பட்ட பேரை பார்க்குறோம். ஆமாம், இவங்கெல்லாம் பேசுகிற ரத்தம் இவர்களை காட்டிலும் மேன்மையான ரத்தம் வந்து இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து பரிசுத்தமானது. அடுத்து வந்து பேசுகிற தன்மையோடு எல்லாரையும் பார்க்கலாம். என்னது, பேசுகிற தன்மை மட்டுமில்ல, மன்னிப்பு அருளக்கூடிய ஒரு ரத்தமாக வந்துருக்கு. அப்படித்தானே, ரத்தத்தெல்லாம் வந்து மீட்கப்படுறோம். அப்போ அவருடைய ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற ரத்தம் பொதிஞ்சிருந்துச்சு. எப்படி பொதிஞ்சிருந்துச்சு, அவங்க எப்படி வந்து இல்லை அவர் எப்படி வந்து உற்பத்தி ஆனார், பரிசுத்த ஆவியானவரால் உற்பத்தி ஆனார், மரியாளுடைய வயிற்றில் வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மரியாளுக்கும் அவருக்கு எந்த விதமான தொடர்பு இருந்துச்சுன்னு நமக்கு என்ன சொல்லப்படலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சத்திரத்தில் இடமில்லைன்னு சொல்லி போகும்போது அந்த பிரசவ காலம் நேரிட்டது, டெலிவரி டைம் டேட் அப்படின்னு எடுத்து பார்க்குறோம். ஆனால் அப்போ பிள்ளையை பெற்று முன்னணியில் கிடைத்தி இருக்கா கண். அப்போ பிள்ளையை பெற்று அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இல்லை இவ்வளோ தான் அது வந்து எழுத முடியும், அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும், நிறையெல்லாம் விலாவாரியெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
பட் ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் சில இடங்களில் சில கர்த்தர் வந்து காரியங்களும் சில பொதுஞ்சு மறைச்சி வச்சுருக்கிறார். அப்படி மறைச்சி வச்சுருக்கும்போது நம்ம அதில் நம்ம என்ன வேத வசனத்தின்படி நம்ம என்ன பார்க்குறோம்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம் வந்து பேசுகிற ஒரு ரத்தம், எல்லா ரத்தத்தை காட்டிலும் மன்னிப்பு கொடுக்குற, மீட்பை தருகிற ஒரு ரத்தமாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம செய்யணும் கண்டுகொள்கிறோம். அவருடைய ரத்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியலை. ஆனால் பரிசுத்தவான்களின் ரத்தத்தின் வரிசையில் வரும்போது எப்படிப்பட்டவராக இருக்கிறது, இது பரிசுத்த ரத்தம். அதே நேரத்தில் ஆபேலுடைய ரத்தம் பேசிச்சு, தீர்க்கதரிசியுடைய ரத்தமும் பேசிச்சு வேதத்தின் அடிப்படையில். அப்போ இவர் என்ன செய்ய பேசுகிற ஒரு ரத்தம். எபிரேயர்லாம் எல்லாம் சொன்னாங்க அவர் பேசுகிற ரத்தமா பேசுகிறதா வாசிங்க 12:24 எபிரேயர். ஆமாம் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்த்து, ஆமாம் ஆபேல் ரத்தம் பேசுகிறதை பார்த்து பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்து ஆமாம் நம்ம என்ன பேசுனா மன்னிப்பு கொடுக்குற ஒரு தெய்வம். அந்த ரத்தம் வந்து நம்மகிட்ட என்ன செய்த மன்னிப்பு கொடுக்க சொல்லி நம்மகிட்ட என்ன செய்த பிதாட்ட வந்து பேசுகிறார். இந்த ரத்தம் பேசுது அப்படித்தானே, மேன்மையான காரியங்கள் வந்து பரிந்து பேசுகிற ஒரு ரத்தமாக. அப்போ அவருடைய ரத்தம் வந்து பரிசுத்த ரத்தம். அடுத்து வந்து அது பேசுகிற ரத்தம், எல்லா காட்டிலும் மேன்மையான ஒரு காரியங்களை குறித்து பேசுகிற ரத்தம். அவருடைய ரத்தத்தை குறித்து நம்ம வேதத்தில் வந்து நமக்கு கிடைச்ச வெளிச்சங்கள் வந்து இவ்வளோதான். திரும்ப ஓசியா 2:21-22 வாசி. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எதுக்கு மறுபடியும் தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும். ஆமாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன பார்க்குறோம், ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து பூமியோடு சேர்ந்து பேசுகிற தேவனாக இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்படித்தானே பதில் கொடுக்குதுன்னா இவர் பேசினா தானே அது பதில் கொடுக்கும். பூமி பதில் கொடுக்குது. அப்போ தேவனார் சிருஷ்டியோடு அனுசுறாரு, மனுஷனோட மட்டும் இல்லை, யார் கூட பேசினார், ஆதாமோட வந்து பேசினார். அடுத்து என்ன சில மனுஷங்க கூட காயின் கூடயும் பேச தான் செய்கிறாரு. அப்புறம் நோவாட் எல்லார்ட்டையும் பேசுகிறார். அதே நேரத்தில் தன்னுடைய சிருஷ்டியோடு கர்த்தர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இவர் பேசும்போது அது என்ன செய்யுமா, பதில் கொடுக்குது. அங்கே ஆபேலின் ரத்தம் வந்து நோக்கி கூப்பிடுதுன்னு சொல்லி சொல்கிறார். ஆபேலின் ரத்தம் கூப்பிடும்போது அவர் என்ன அவர் ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு இடத்துல என்ன சொல்லுவார், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு பதில் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் வந்து பூமிகிட்ட வந்து பேசுகிறாரு, அது என்ன செய்யுது பதில் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 4வது அதிகாரத்தில் ம் 4:10 வாசிங்க. 4:10 ஆதியாகமம் 4:10.
அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அதுக்கு அடுத்தது, இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆமாம், இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படி பார்க்கும்போது, பூமிகிட்ட பேசுகிறாரு, பூமி என்ன செய்யுது, பதில் கொடுக்குது. எங்கே சொல்கிறாரு, ஓசியாவில். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறார், வேதத்தை பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னா, உன்னுடைய ரத்தத்தை வாயை திறந்து வாங்கி கொள்ள இந்த பூமியை செஞ்சு ரெடியாக இருந்ததுனால என்ன செய்ய சபிக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறார். சொல்கிறார், புரியுதா? அங்கே என்ன சொல்லுவார், பூமியோட நினச்சேன் பேசுவேன், அது எனக்கு பதில் கொடுக்குன்றார். இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஆபேலுடைய ரத்தத்தை என்ன செஞ்சிச்சு, இந்த பூமி ஆயை திறந்து வாங்கிக்கிருச்சு. அப்போ அந்த பூமியான என்ன செய்யும், சபிக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி 3வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், அதிகாரம் 3 வந்து அவன் அந்த அந்த மண்ணை பூமியை சமைப்பாரா, கண்ணாடியை போட்டுக்கிறேன். பதினேழு வருஷம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கிய விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம். ஆமாம், இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆதாமி நிமித்தம் பூமி வந்து சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறார். இதில் 3:17 அப்படித்தானே, ஆதாமி நிமித்தம் பூமி வந்து செய்ய சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவன் கீழ்ப்படியாதனால பூமி வந்து சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்ல வர்றாரு, 4:11 வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்லி சார். அங்கே வந்து ஆதாம் வந்து மீறுதல் அடைஞ்சா, அதனால என்ன செய்யுது, பூமி வந்து என்ன செஞ்சிடும், முள் நல்ல விளைச்சல் தராது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆபேலோட ரத்தம் சிந்துது. ஓசியாவில் என்ன பார்க்குறோம், அவர் பேசுகிறாரு, இது பதில் பேசுது. அங்கே என்ன சொல்கிறாரு, 3வது அதிகாரத்தில் ஆதாம் வந்து தப்பு பண்ணதுனால இது என்ன செஞ்சிச்சு, சபிக்கப்பட்டிருக்கும், பூமி வந்து சபிக்கப்பட்டிருக்கும், உனக்கு என்ன செய்யுது, நல்ல விளைச்சல் தராதுன்னு சொல்லி சொல்கிறார். 4வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, ஆபேலுடைய ரத்தத்தை என்ன செஞ்சிச்சு, இந்த பூமி வாங்கிக்கிட்டதுனால என்ன செய்யும், அந்த பூமி சபிக்கப்பட்டிருக்குமா. ஆமாம், 10 வந்து அந்த பூமி வந்து ரத்தம் வந்து அவரை நோக்கி கூப்பிடும். 4:10 வாசிங்க. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமாம், இப்போ வந்து ஆபேலுடைய ரத்தம் தான் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து கூப்பிடுது. சரியா? 11 வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆமாம், இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன், சபிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்ல வரல. அந்த ரத்தத்தை வாங்குறதுக்கு இப்போ என்ன, யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இந்த இடத்துல. ஆமாம், ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, இது பதில் கொடுக்குது. அப்போ என்ன செய்யணும், அங்கே வந்து அவரே சொல்லிடுறாரு, ஆதாம் நிமித்தம் அந்த பூமி சபிக்கப்படும் போது அவரே கட்டளையிடுறாரு. என்ன செய்கிறாரு, அது வந்து என்ன செய்யுது, நன்மையானது தர முடியல. இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ரத்தத்தை வந்து வாங்கறதுக்குள்ள என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுருக்கணும், கேட்டிருக்கணும். அப்போ சிருஷ்டியும் மீறிச்சா அந்த இடத்துல. பூமி சிருஷ்டி தானே, கவனிக்க வேண்டிய விஷயம் தானே. இப்போ மனுஷன் மட்டும் மீறலை, சிருஷ்டியை மீறுகிறதுக்கு என்ன செய்யுது, இங்கே வந்து இடம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்.
அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே என்ன செஞ்சுச்சு, அங்கே சபிக்கப்பட்டுருச்சு. எங்கே சபிக்கப்பட்டுருச்சு? ஏதேன் தோட்டத்தில் சபிக்கப்பட்டுருச்சு. முள்ளும் குறுக்கும் கொடுக்கும்போது அதை என்ன ஆடாகுதுன்னா, பிசாசின் கிரியைகளோட என்ன செஞ்சு சேர்ந்துருச்சு. சரியா? பிசாசின் கிரியைகளோட சேர்ந்ததுனால இது என்ன செஞ்சிச்சு, ஆண்டவரோட போய் பதில் கேட்கணும் அப்படின்னு. அப்போ இங்கே ஓசியால் என்ன சொல்லுவாங்க, எக்காலத்திலே இந்த சபிக்கப்பட்ட காலத்தில் இங்கே ஓசியாவில் இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா 3வது அதிகாரத்தில் சபிக்கப்பட்டுருச்சு. 4வது அதிகாரத்தில் வந்து என்ன செஞ்சுன்னா, அந்த ரத்தத்தை வாங்கிக்கிறது. அங்கே வந்து கொல்லலை. 4வது அதிகாரத்தில் கொலை நடக்குது. 3வது அதிகாரத்தில் வந்து கொலை நடக்கலை. சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்படுறாங்க. வஞ்சிக்கப்படும் போது என்ன செய்கிறாருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சபிக்கப்பட்டிருப்பேன்னு சாபத்தை கொடுக்குறாரு. அப்போ சபிக்கப்பட்டேன்னு சொல்லும்போது இது எதோடு சேர்ந்துக்கிடுச்சு, பிசாசினுடைய கூட்டத்தோடு சேர்ந்துருக்கு. இந்த பூமி ரைட்டா? இன்றைக்கி இருக்கிற பூமி, அன்றைக்கி இருக்கிற எல்லா பூமி ஒரே பூமி தான். என்ன செஞ்சிச்சு, சபிக்கப்பட்ட நிலைமைன்றதுனால அன்னைக்கு வந்து என்ன செஞ்சிச்சு, அந்த ஆபேலுடைய ரத்தம் வந்து வாங்குகிறதுக்கு அது ஆண்டவருடைய பெர்மிஷன் கேட்குற நிலைமையில் அது இல்லை. ஆனால் சிருஷ்டி என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியனா பதில் கொடுக்குதா? ரைட்டா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஆண்டவருடைய ரத்தத்தை செய்தால் இப்போ அவனுடைய ஆபேலுடைய ரத்தத்தை வாங்கிக்கிட்டதுனால என்ன சொல்கிறாருன்னா, சபிக்கப்பட்டிருப்பேன். பூமியை சபிக்கல அவர் அந்த இடத்துல. திரும்ப வாசிங்க 4:10. அவனத்தையும் சபிக்கிறார். 3ல் தான் பூமியை சபிக்கிறாரு. ஆசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொண்ட தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்ட. ஏற்கனவே அது என்ன இருந்துச்சு, சபிக்கப்பட்ட நிலைமையில் இருந்துச்சு. அது அப்போ அவனோட சேர்ந்து இருந்ததுனால அது போய் அதுட்டு பெர்மிஷன் கேட்கக்கூடிய நிலைமையில் அது இல்லை. ஆனால் என்ன செய்யணும், இந்த இடத்துல பார்க்கும்போது அது கேட்டிருக்கணும். பட் ஆனால் இது எதோட சேர்ந்துருக்கு, பிசாசின் கிரிகளோடு இந்த பூமியில் செஞ்சு ஆடாயிடுச்சு சிருஷ்டியானது. புரியுதா? அப்போ அந்த பூமி வந்து வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி அது உண்மையாகவே ஆண்டவருக்கு பெரிய அந்த சபிக்கப்படாத ஒரு பூமியாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் அந்த காரியத்தை செஞ்சுருக்கணும். ஆனால் ஓசியால் என்ன சொல்கிறாரு, அக்காலத்திலே வாசிங்க திரும்ப 21:22 2:21-22. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவர்கள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நான் வந்து பூமிகிட்ட பேசுவேன், அது எனக்கு பேசுவேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு, பூமியானது எங்கே பேசுமா, தானியத்திட்ட பேசும். தானியம் வந்து பூமிகிட்ட பேசும். அப்புறம் தானியம் வந்து திராட்சரசத்தை பேசும். திராட்சரசம் என்ன செய்யும், தானியத்திட்ட பேசும். திராட்சரசம் எண்ணெய்கிட்ட பேசும். இப்படி எல்லாமே மாறி மாறி பேசுவாங்க. எல்லாமே வந்து என்கிட்ட வந்து பதிலுவாங்க. நானும் பேசுவேன், அவங்களும் பேசுவாங்க. இந்த கடைசியில் எங்கே போய் முடியுது, இஸ்ரேலுக்கு முடியுதுன்னா இஸ்ரேலுக்கு போய் முடியுது. அப்போ இது எங்கே வருது, இந்த சம்பவம் வந்து இந்த சம்பவம் எதோட சேருது அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரவேலருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கும்போது அப்படிம்போது இங்கே எப்படி ஒரு நல்ல ராஜ்யம்னா தேவனுடைய ராஜ்யம். ரைட்டா? இப்போ இருக்கிற ஒரு மறுமொழி கொடுக்குற காலம் இல்லை. இப்போ வந்து இஸ்ரவேலில் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது, அதனால அதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கிடையாது. அந்த லாஸ்ட்டு எண்டு அப்போ வந்து இந்த பூமியானதுன்னு ஒரு பரிசுத்தமான நிலைக்கு வரணும்ல, அந்த தான் நான் பதில் கொடுக்க முடியும். இப்போ சாபத்திலே வருது, இன்னும் அந்த சாபத்திலே தான் இருக்குது. இந்த மறுமொழி பதில் கொடுக்குறது எப்போ கொடுக்கும், இஸ்ரேலுக்கு வந்து பதில் கொடுக்கும்போது நல்ல மழை கட்டளிடுறாரு, நல்ல விளைச்சலை கட்டளிடுறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த காலத்துக்கு உரியதல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்த ஜனங்கள் வந்து மனம் திரும்பும்போது டோட்டலாக வந்து பரிசுத்தமான ஒரு ராஜ்யமாக இருக்கும்போது என்ன செய்யும், இந்த காரியம் வந்து அதோட வந்து அப்போ தான் இப்போ பூமி புதிய வானம் புதிய பூமி முன்னாடி அது வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பின்னாடி தான் வரும். புதிய வானமும் புதிய பூமி, புதிய வானம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பின்னாடிதான் புதிய வானம் புதிய பூமி வரும். இந்த ரகசிய வருகையில் போயிட்டு அவங்க அரசாட்சி செய்கிறாங்க இல்லையா, அந்த நாட்களில் என்ன செய்வான், இது வந்து செய்யும் மறுமொழி கொடுக்கும். அப்போ அதாவது ஆண்டவர் இதே பூமியில் ஒரு நல்ல ஆட்சி வந்து செய்ய போகிறாரு.
அப்படி செய்யும்போது இங்கே இருக்கிற சாபம்லாம் என்ன செஞ்சிடும், மாறிடும். மாறும்போது இது என்ன செய்யணும்னா ஆண்டவர் கேட்குற ஆண்டவர் சொல்கிற மாதிரி என்ன செய்யும், பூமியானது எங்கே குடி கொடுக்குது, தானியத்தை கொடுக்குதா, தானியம் திராட்சை ரசத்துக்கு கொடுக்குது, திராட்சை ரசம் எண்ணெய்க்கு கொடுக்குது பதில். எண்ணெய் வந்து என்ன செய்யுது, இஸ்ரேலுக்கு ஆமாம் பதில் கொடுக்குற காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம். சரியா? அதே அக்காலத்திலே. புரியுதா? சங்கீதம் 96, 11, 12 வருஷம். தொண்ணூற்றி 6 11, 12. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதிலுள்ள யாவும் கைகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பியிருக்கும். இது வந்து தேவனுடைய ராஜ்யம். சரியா? ரோமர் 8 வந்து 19 22 வரைக்கும். ரோமர் 8 19 22 வரைக்கும். நீ பாருங்க. ரோமர் 19-22 வரைக்கும். ரோமர் 8 19 22 வரைக்கும். ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதே என்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயை கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. 22 வரைக்கும். சரியா? அப்போ அங்கே ஆதாமில் மீறினது வந்து எப்போ வரைக்கும் இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் வர்ற வரைக்கும் இது என்ன செய்யும், இதுவும் நம்மளோட வந்து சஃபர் பண்ணும். சிருஷ்டியானதே சஃபர் பண்ணுது. அது வரைக்கும் இந்த பூமி வந்து சபிக்கப்பட்டது. ஆமாம், சபிக்கப்பட்டது. ஒன்று வந்து
ஃபஸ்ட்டு வந்து அது மீறுறதுனால கர்த்தர் சபிக்கிறாரு. ரெண்டாவது ஆபேலின் ரத்தத்தை வந்து வாங்கும்போது சபிக்கிற நிலைமையில தான் ஆண் வாயை திறந்துச்சு. அது என்ன சொல்லுது, பிரசவ வேதனைப்படுதானா, இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் சர்வசிரிச்சு வந்து வேதனைப்படுது. அப்புறம் தீர்க்கதரிசிகள் ஃபுல்லாக என்ன செய்கிறாங்கன்னா ரத்தம் சிந்துது. ரத்தம் சிந்தப்பட வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தவிக்குது. ஐயோ நான் என்ன செய்வேன்னு சொல்லி தவிக்கிற ஒரு நிலைமையில இருக்குது. அதுக்கு விடிவு காலம் கிடையாது. ஆமாம், புதிய பூமி தான் பண்ணுவார். இதை சீர்படுத்துகிற தேவனை எப்போ சீர்படுத்த மாட்டார். இந்த அப்படிப்பட்ட பூமியிலேயே ஆண்டவர் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும். ஆனால் 6 வருஷம் கட்டி போட்டுறாங்க இல்லையா, அதுதான் அந்த அலக்கழிக்குது, தீமையை பண்ணுது. அப்படிங்கும்போது இது வந்து புதுசாக மாற்றுற தேவன். அந்த தேவனுடைய ராஜ்யம் 1000 வருஷம் ஆண்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா தான் என்ன சொல்கிற புதிய புதிய ஞாயிற்றுப்பெல்லாம் நாளெல்லாம் முடிஞ்சுட்டு நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது புதிய வானம் புதிய அதுக்குமே எந்த சோழியும் கிடையாது. டோட்டலாக என்ன செய்ய கர்த்தர் வந்து புதுசாக சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டோட்டலாக வந்து புதிதாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த அந்த ஆதாம் சபித்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ நாள் வந்து வேதத்தில் வந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் பார்க்கும்போது கிபி 70 வந்து கிபி 70 வரைக்கும் தான் அவர் 90 கூட வச்சுக்கோங்க. அப்போ தான் அவர் தரிசனத்தில் வந்து எழுதுகிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க வெளிப்படுத்தின விசேஷம். ஆமாம், அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2026 வரைக்கும் இருக்குது. எத்தனையோ தீர்க்கதரிசி செய்கிறாங்கன்னா ரத்த சாட்சியால் கொல்லப்படுறாங்க. அவ்வளோ ரத்தமே எங்கே இருக்குது, இந்த பூமியில். எல்லாத்த கட்டில் ஆண்டவருடைய ரத்தம், பரிசுத்த ரத்தம் இங்கே தான் சிந்தப்பட்டிருக்கு. பரிசுத்தவானில் ரத்தம் அந்த வரிசையில் வந்து பார்க்க மேன்மையாக பேசுகிற அவருடைய ரத்தம் இங்கே. அப்போ அதுக்குரிய தண்டனை அதுக்கு இருக்கும்போது எப்படி அதை வந்து பரிசுத்தப்படுத்துவார்? பரிசுத்தப்படுத்துறது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. தூதர்களுக்கோ வேறு யாருக்கும் கிடையாது. ஒரு அவையாராக யார் படிப்பாங்க, மானிடனாய் அரிதிலும் அரிது மானிடனாய் பிறப்பது அரிது. ஆமாம், நம்ம ஈஸியாக அதை வந்து படிச்சுட்டு பார்த்துட்டோம். இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் அப்படிங்கிற நமக்கு என்ன செய்ய டோட்டலாக ஒன்றுமே தெரியலை, ஒரு புதையலாக இருக்குது. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்கும் அதுதான் தெரியும். ஆனால் அந்த ரத்தம் எப்படிப்பட்டது, எங்கேருந்து வந்துச்சு, எப்படி இருந்துச்சு, எங்கே இருக்குது, எப்படி அது வந்து அந்த ஒரு மனுஷனை போய் அந்த பாவத்தை சுத்திகரிக்குது. அந்த ரத்தம் எப்படி சுத்திகரிக்குதுன்னா அதுக்கு என்ன நம்மளுக்கு ஒரு அடையாளம் நம்மளுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் அவரை நம்ப நீ விசுவாசி உனக்கு எல்லாமே நடக்குது நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் போது எல்லாமே நம்ம புது மனுஷனாக வரோம். நம்ம பாவத்தை விட்டுறோம், பாவம் செய்யாத நிலைமைக்கு வந்துடும். ஆண்டவர் வந்தால் போயிடுவோம் நிச்சயம் இருக்குது. அவரோட உறவாடுகிறோம், அவருடைய தன்மைகள் நம்ம வந்து பார்க்குறோம். பட் ஆனால் அந்த ரத்தம் எப்படிப்பட்டது, அது என்ன எப்படி இருக்குன்னா வேதத்தின் வெளிச்சத்தில் என்ன பார்க்குறோம், அந்த ரத்தம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குன்னா இப்போ தானே பார்த்தோம். அவருடைய ரத்தம் பேசுகிற ரத்தம் மன்னிப்பு எல்லார கடலும் மேன்மையான ஒரு ரத்தமாக இருக்குது. அந்த ரத்தத்தை இந்த பூமி தான் வாங்கி வச்சுருக்கு. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அப்போ அந்த சிலுவையில் வந்து சிந்தப்பட்டது வந்து சிலுவையில் வந்து முள்முடி இப்போ சுடும்போது அவர் அந்த ரத்தத்தை குறித்து இருக்குதா பார்த்துருவோமா? அந்த சிலுவை பாடல டைம் பார்த்துக்கோங்க.
அந்த ரத்தத்துளி பெரும் ரத்தத்துளி வந்து அந்த கெட்சமனி ஜபத்தாலே இருக்குது. அந்த இதில் எந்த இடத்துல ரத்தத்துளியை பற்றி காணாம். அந்த வேறு வந்து ரத்தத்தின் பெருந்துளியாக இருந்துச்சு, அது சிந்தப்பட்டிருக்குது. இதில் வந்து சிலுவைப்பாடில் எந்த இடமும் அந்த இது மென்ஷன் பண்ணவே இல்லை. காணும் எனக்கு அதே பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. சரி, சிலுவைப்பாடு எதுவுமே இல்லை. நமக்கு வந்து இப்போ எபிரேயரில் இருக்குது. சமீபமானீர்களா அந்த ரத்தத்திட்ட பக்கத்தில் வந்தீங்கன்னு சொல்லி சொல்கிறாரா எபிரேயரில். இப்போ அந்த சிலுவைப்பாடில் ஒரு இடத்துல கூட இல்லை. இல்லை, இன்னைத்தையும் பார்க்குறேன். கர்த்தர் எவ்வளோ நல்ல மகத்துவம் பண்ணார். சரி, கத்தனால அப்போ வந்து புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது டோட்டலாக என்ன செஞ்சுறாரு, அழிச்சிடறாரு. எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமி. அப்போ அவருடைய ரத்தம் வந்து பூமியில் வந்து சிந்தப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு வந்து இதில் இல்லை சிலுவை மரணத்தில் வந்து அவருடைய ரத்தம் வந்து சிந்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துல சிந்தப்பட்டு சொல்ல முள்ளில் வைக்கிறாங்க. இதெல்லாம் வைக்கும்போது எபிரேயரில் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய ரத்தத்துக்கு சமீபமானீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு அந்த இடத்துல இருக்குது ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாத்திரம். அவருடைய ரத்தம் சகல பாவங்கள் இன்றைக்கி நம்ம சுத்திகரிக்கும். வருதான் யாக்கோபில் வருது. இவர் தான் பேதுரு சொல்லுவார். ஒரு இதில் சொல்கிறாரு, எதில் சொல்கிறாரு இல்லை, அவன் வந்து இந்த திருவிருந்தப்போ சொல்லுவார். திருவிருந்தப்போ சொல்கிறாரா என்னுடைய ரத்தம் வந்து திராட்சரசத்துக்கு சொல்கிறாரு. எபிரேயர் 9:14 வாசிங்க. நித்திய ஆவினாலே தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகள் அரசு இருப்பது எவ்வளவு. எபிரேயரில் தான் கொஞ்சம் நிறையா இருக்குது. எபிரேயர் 9:20 தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னார். எபிரேயர் 10:4 அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. எபிரேயர் 11:28 விசுவாசத்தினாலே முதற்பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். எபிரேயர் 12:24
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுவதை பார்த்தும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்துள்ளது. 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 5:8. சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளுக்கு 3ம் ஒருமைப்பட்டது. அப்போ இப்போ ஆண்டவருடைய ரத்தம் வந்து சாட்சினா எப்படி? ஆபேலோட ரத்தம் மாதிரி ஆண்டவருடைய ரத்தம் என்ன செய்யுது? சாட்சி இடுகிற ரத்தமாக. ஆமாம். இப்போ இந்த பூமியில் வந்து ஆபேலிருந்து தீர்க்கதரிசி ரத்தம் ஃபுல்லாக ஆண்டவருடைய ரத்தம் இருக்குது. பரலோகத்தை பார்த்து சாட்சியிடு கூப்பிடுது. நல்லவர் மணி எத்தங்களா? சரி. ரோமர் 11:23. ரோமர் 11:23. அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தார், அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்கள் மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. அதுக்கு முன்னாடி வாசி. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெற்றுண்டு போவாய். அது காட்டொலிவ மரம் ஆண்டவர் தான் அந்த நம்ம வந்து அதோட சேர்றதுக்கு சொல்லி சொல்கிறாரு. ரோமர் 11:1. 11:1. இப்படி இருக்க தேவன் நம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். சரி. ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். சரி. 17வது அதிகாரம் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் சரியா? அந்த உவமையில் வந்து உவமையில் வந்து அந்த எல்லாரையும் பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்சதை பார்த்தோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக போக சில இல்லை அந்த ரத்தத்துக்கே ஏகப்பட்டது வந்து நமக்கு புதையலை. ஆமாம். அதுக்கு அடுத்து என்ன இப்போது எபிரேயர்லேயும் சொல்லப்பட்டிருக்கு அந்த ரத்தத்தை குறித்து, யோவானில் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய ரத்தம் வந்து திராட்சை ரசத்தை வந்து நினைவு கூர்ந்து சொல்லுவாங்க. ஆனால் 3 சுவிசேஷ புஸ்தகத்திலும் பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் வந்து பூமியில் சிந்தப்பட்டதை வந்து எந்த இடத்துல நமக்கு செய்யலை, பதிவு பண்ணப்படணும்.
சிந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய இருக்குது. ஆனால் ஏன் பதிவு பண்ணப்படலை அப்படிங்கிற ஒரு புதையல் வந்து அங்கே இருக்குது. அடுத்த எப்படி நம்ம வந்து அந்த ஆண்டவர் வந்து பிறப்பு வந்து நமக்கு முழுசுமாக வந்து ஒரு மறைவான ஒரு காரியம் இருக்கிற மாதிரி, சிலுவை பாடலை வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ரத்தம் வந்து எபிரேயர்ல என்ன பார்த்தோம், அந்த ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கும். அடுத்து என்ன அந்த ரத்தம் வந்து சாட்சியிடும். வேறு என்ன, அந்த ரத்தம் பேசுகிறவங்ககிட்ட வந்து நீங்கள் சேர்ந்தீங்க. அந்த பஸ்கா வந்து இதுக்கு வந்து இந்த பஸ்காவாக இருக்குது. காளையோட ரத்தம் வந்து நிவர்த்தி செய்யாது, பாவத்தை வந்து நிவர்த்தி செய்யாது. உடன்படிக்கையின் ரத்தம் இதுன்னு சொல்லி எபிரேய புஸ்தகத்தில் வாசிக்கும். ஆனால் 4 சுவிசேஷ புஸ்தகத்துலேயும் அந்த சிலுவை பாடு நடக்கிற இடத்துல வந்து சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்து எதுவுமே சிந்தப்பட்டதாகவே நமக்கு வந்து அதுக்கு அபிஷேகத்தின் பாதையில் போகலை. அப்போ ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்படலையா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே நம்ம போகக்கூடாது. பட் ஆனால் அதை குறித்து அந்த மகத்துவங்களை வச்சுருக்காரு, அந்த இடத்துல மறைச்சி வச்சுருக்கிறாரு. எதுக்கு மறைச்சி வச்சுருக்காரு நமக்கு எல்லாம். அப்போ ஆண்டவருடைய ரத்தம் வந்து சிந்தப்படும்போது எவனாவது மிச்சானா, அவன் பக்கத்தில் வந்தான், அவன் பேர் என்ன, ஒருத்தர் வந்து ஈட்டி வந்து குத்துறான்ல, பிச்சுக்கிட்டு அடிக்குது, வந்துருச்சு. ஆமாம், அந்த இடத்துல வந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. வெரி குட். ரத்தம் ஞாபகப்படுத்திட்டார். யோவான்லேயே வரும் ஒரு இடத்த மட்டும் வரும் வந்து ஈட்டியை வந்து குத்துவேன், விழாவில் குத்தும்போது தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டது. ஆ 34 19 34. ஆயினும் போர்ச்சேர்களில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினார், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. சகரியா 12:10 வாசிங்க. இல்லை, சகரியா 12 இந்த இடத்துல இருக்குது, மற்ற இடத்துல இல்லை. சகரியா 12:10 வாசி. சகரியா 12:10. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். அப்போ அவர் வருகைனப்போ குத்துனது யார்? அந்த இஸ்ரவேல் சம்மந்தப்பட்ட ஆட்கள். வெளிப்படுத்த ஃபஸ்ட்டில் வருமா, நாங்கள் குத்தின யாரும் நோக்கி பார்ப்பார்கள்னு வரும் பாருங்க. வெளிப்படுத்தின முதல் அதிகாரத்தில் அவரை குத்தினவர்கள் யாவரும் நோக்கி பார்ப்பார்கள். 1:7 வெளிப்படுத்தின விசேஷம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இது வந்து சிலுவை பாடலில் வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்ணப்படுது. யோவானில் தான் அது இருக்குது. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு தீர்க்க தரிசனமாக சகரியாவில் இருக்குது. அவருடைய ரத்தம் சிந்தப்படுகிற ஒரு காரியம் வந்து. அப்போ அந்த இடத்துல எதுக்கு மறைச்சி வச்சுருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சிந்தின ரத்தத்தை பூமி வாங்கியிருக்கு, அதனால அது சபிக்கப்பட்டிருக்கு.
பேசுகிற ரத்தம், கூப்பிடுகிற ரத்தம், ஆண்டவருடைய ரத்தம். அது யார் மிதிச்சா, எவன் மிதிச்சான், ஏன் மறைச்சி வச்சுருக்கிறாரு அந்த இடத்துல. இப்போ முள் முடியெல்லாம் வச்சு நம்ம வந்து படங்களில் பார்க்கும்போது ஒழுகுது, இவங்க சாட்டையை அடிக்கும்போது ஒழுகுது. சாட்டையை அடித்தது வந்து அங்கே பிலாத்துனுடைய அரண்மனையில், முள்முடியை வச்சது வந்து சிலுவை அடிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கேயே வச்சுட்டாங்களான்னு தெரியல, அரண்மனையை வச்சிடறாங்க. அப்போ முள்முடியோட தூக்கிட்டு வராரு, வழிநடுக ரத்தம் வந்திருக்கும், அது பதிவு பண்ணப்படலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிலுவையில் அப்படி 2 கையிலையும் காலிலையும் அடிச்சிருப்பார், அது பதிவு பண்ணப்படலை. மேலே வந்து தூக்கிடும்போது இப்படி ரத்த சகதியாக தான் இருப்பார். அந்த ரத்தம் பூரா எங்கே சிந்திருக்கும், அந்த பூமியில் சிந்தப்பட்டிருக்கும், அவர் அந்த இடத்துல சிந்தப்பட்டிருக்கும், அது பதிவு பண்ணப்படலை. பதிவு பண்ண புதையெல்லாம் இருக்குது. விழாவில் குத்தினது மட்டும்தான் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்திருக்கிறாரு, எழுதி வச்சுருக்கிறாரு. அது சகரியாவில் தீர்க்க தரிசனமாக இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து குத்தின வியாபாரம் அந்த சம்மந்தப்பட்டவங்க தான். அப்போ உள்ளவங்க தான் ஆகா நம்ம தானே குத்துறோம். அவன் மட்டும் உள்ள அந்த முள்முடி அவன் இது பண்ணவன், வார நாள் அடித்தவன், சிலுவை சுமந்துட்டு போகும்போது வேடிக்கை பார்த்தவங்க. இப்போ சொல்கிறார்ல, எனக்காக ஆட வேண்டாம், உங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்காக அவங்க செய்கிறதுன்னு அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து பேசுகிறாரு. அப்போ அந்த ரத்தம் வந்து இவர் சுற்றி பார்த்தா எருசலேம் ஃபுல்லாக வந்து சிந்தப்பட்டிருக்கு. அடுத்தனா வெளியே கொல்கத்தா மலை வரைக்கும் சிந்தப்பட்டிருக்கு. ஆமாம். அதாவது இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு அண்ணா காய்பாட்டை கொண்டு போகிறாங்க. அண்ணாங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா காய்பா தான் பிரதான ஆசாரியன், அண்ணா வந்து அவனுக்கு மாமன். ஆனால் அவனும் போய் அவனை கொண்டு போவான், அவன்கிட்ட விசாரி. அண்ணா காய்பான்னு படிப்போம் இல்லையா, காய்பா தான் அந்த ஏசப்பா இருக்கும்போது உள்ள பிரதான ஆசாரியன், ஆரோன் சந்ததியில் வந்தவன். அவனுக்கு சொந்தக்காரன் வந்து அண்ணா மாமன், அவனுக்கு காய்பாவுக்கு மாமன். அதனால அண்ணாட்ட ஃபஸ்ட்டு கொண்டு போவாங்க. கற்று யாரும் பேச மாட்டேன், பேசப்பான். அப்போ சரி அப்படின்ட்டு அவன் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அனுப்பி விட்ருவேன். அனுப்புறது பிளாத்து வந்து அடிக்கிறேன், அடித்து வார நாள் அடித்து தான் ஒப்பு கொடுக்குறேன். வேர்ட்ட வீரர்கள்ட்ட ஒப்பு கொடுக்குறேன். அப்போ தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, முள்முடி, அப்புறம் இந்த வார நாள் 40 அடி, அது வந்து பிலாத்து அரண்மனையில் நம்ம தான் அந்த எருசலேம் தேவாலயத்தை சுற்றி தான் வந்து அவங்க அரண்மனையெல்லாம் இருக்கும். அவன் அண்ணா அரண்மனை, காய்பா அரண்மனை, பிளாத்து அரண்மனை சுற்றி தான் இருக்கும். அப்போ அங்கே வந்து அடிச்சிருக்காங்க, சுற்றி அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே சிலுவை வீரர்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, மண்டையில் அடிக்கிறாங்க, முள் வைக்கிறாங்க, வந்து முள்முடி வைக்கிறாங்களா, அடித்து காரி துப்புறாங்க, கன்னத்தில் அடிக்கிறாங்க. எல்லாமே வந்து அந்த இதுக்குள்ளே தான் நடக்குது. அந்த எருசலேமுக்குள்ளே உள்ள அந்த தேவாலயத்தை சுற்றி அந்த காரியங்கள் நடக்கும். அப்புறம் தேவாலயத்து கொல்கத்தா மலைக்கு போகிறதுக்கு சிலுவை தூக்கிட்டு போகிறாரு. எருசலேம் அதுதான் போகிறாரு கொல்கத்தா மலைக்கு. அங்கே போய் இப்படி ஆணையை வச்சு அடிச்சிருக்காங்க, ரத்தம் பீறிட்டு வந்திருக்கும். 2 கையுமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வச்சுருந்தா தாக்கு பிடிக்காது, அந்துட்டு வந்துடும், இப்படி போட்டிருந்தா கிழிச்சு தொங்கிடும், இந்த இடத்துல அடிச்சிருப்பாங்கன்றார். நமக்கு இங்கே தான் தரிசனத்தில் ஓட்டை தெரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, நான் இயேசுவை பார்த்து இங்கே தான் ஓட்டை இருக்குது அப்படின்னு. வேத வல்லுநர் சொல்கிறாங்கன்னா, இங்கே அடித்தா அப்படி தொங்கும்போது இது கிழிஞ்சிட்டு வந்துடுவான். அதில் இதில் தான் அடிச்சிருக்கணும், மணிக்கட்டில் தான் அடிச்சிருக்கணுன்றாங்க. 2 மணிக்கட்டை 2 காலையும் சேர்த்து வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு மண்டையை நான் தெரியல சேர்த்து மண்டையை வந்து கட்டி வச்சாங்கன்னா சரியா அடிச்சு சில தலையை என்ன தெரியல, முள்முடி வச்சுருக்காங்க. இப்போ சிலுவையில் இப்படி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலை கீழே வச்சுருக்காரு, 2 கை இருக்குது, 2 கையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த தலை சேர்ந்துருக்குன்னு என்ன வேணான்னு தெரியல, பாடி நிற்கணும்ல, இதுவும் அரைஞ்ச மாதிரி இல்லை, ஏதாவது பிடிச்சி கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இந்த இதில் கட்டு போட்டிருந்தாங்க, கயிற்று வச்சு கட்டியிருந்தாங்க, இந்த இடத்துல கயிறு வச்சு கட்டியிருந்தாங்க. அப்படி தான் கட்டியிருந்தாங்கன்னு தெரியல. இடுப்பு வந்து துணி வந்து அவரை நிர்வாணமாக தான் அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க வேத வல்லுநர். சிலுவையில் அறையும் போது நிர்வாணமாக வந்து தொலை தூரத்தில் தான் வந்து தள்ளித்து வச்சு அடிப்பாங்க சிலுவையில். அதனால் லேடிஸ்லாம் தூரத்தில் நின்று பார்த்தார்கள், ஒருவர் பக்கத்தில் இல்லாமல்
ஆனால் மரியாள் வரும்போது இதோ அதை வந்து சவுண்டு பக்கத்தில் கேட்குற அளவுக்கு தான் நின்றுருப்பாங்க. நிர்வாணமாக தான் வச்சு அடிப்பாங்களாம். அது இப்போ வரைகிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த இது இடுப்பில் வந்து ஒரு சின்ன துண்டு மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மணி எத்தனைடா? சார் முடிஞ்சு சார். சரி, கரெக்டாக நல்ல 17வது அதிகாரம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இது ஆன் பண்ணீங்களா?